இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. எங்க குடும்பத்து விவகாரத்துல நீங்க தலையிடாதீங்க. பார்வதி வா. ஏய், எங்க நில்லுங்க. இவரம்மா. ஏய், இரு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேங்க. எங்க நில்லுங்க. என்னங்க எங்க நில்லுங்க. அவங்க எப்படிலாம் பேசுறாங்கன்னு பாத்தீங்கல்ல. ஏய், அவனுங்க எல்லாரும் வேலை ஏத்தவனுங்க, ஏதாவது பேசிட்டு இருப்பானுங்க. நீ சகல வா. ஒரு நிமிஷம். நடந்த எல்லாத்தையும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். மாமா, அப்ப நீங்க வந்து அவங்க எல்லாரும் கேட்க வேண்டியதானே? எனக்கும் கோபம் வந்தது. வந்து 4 வைக்கலான்னு தான் தோணுது. அவங்கள சொல்லி என்ன பண்றது? நாம என்னவா இருக்கிறோங்கிறத வச்சு தானே நமக்கான மரியாதை எல்லாத்தையும் கிடைக்கும். இப்ப என்ன, அவங்க பேசுனது எல்லாமே உண்மைன்னு சொல்ல வரீங்களா? சகல, நான் அப்படி சொல்ல வரல. நம்மளை மற்றவங்க மதிக்கணும்னா நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல. 4 பேர் பேசுற மாதிரி நாம நடந்துக்க கூடாது. பார்வதி, நான் சொல்றது உனக்காவது புரியுதா? என்ன புரியணும்? ஆ? அவனுங்க ஏதோ பழைய கோபத்தை மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அதையெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்க முடியாது. தேவையில்லாம நீங்களும் பேசிட்டு இருக்காதீங்க. ஏய் வா. இல்லங்க. என்ன பார்வதி, இவருன்னு இப்படி இருக்காரு? 4 பேர் அசிங்கமா பேசுறாங்கன்னு கொஞ்சமாவது ரோஷம் இருக்க வேணா? நான் என்ன மாமா பண்றது? அவர் எப்ப பார்த்தாலும் அண்ணன் அண்ணன் அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. பாரு, அந்த ரகுராம குடும்பம் மட்டும் நல்லா இருக்குது. நீயும் இவனும் காலம் முழுக்க அவங்களுக்கு சேவகம் பண்ணிட்டு இருப்பீங்களா? உங்களே 4 பேர் மதிக்கணும்னா உங்களுக்குன்னு சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்துன்னு எல்லாமே இருக்கணும். அதான் குடும்பத்துல நிறைய இருக்கே மாமா. எல்லாமே இருக்கு, கரெக்ட். அவன் பேர்ல இருக்கா, உன் பேர்ல இருக்கா? எதுவுமே இல்லைல்ல. பார்வதி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உனக்குன்னு ஒரு பையன் இருக்கான். அவனோட ஃபியூச்சரை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் புருஷன் இப்படியே ரகுராமுக்கு எடுபடியாவே இருந்து காலத்தை ஓட்டிடுவான். அதுக்கு நீ விட்டுறவே கூடாது. என்னால என்ன செய்ய முடியும் மாமா? சொத்தை பிரிக்க சொல்லு. உன் புருஷனுக்குன்னு சேர வேண்டியதை கேட்டு வாங்கிக்க. பார்த்தல்ல, ஊர் மரியாதை மொத்தத்தையும் ஜானகி வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்காரங்கெல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு கேட்டல்ல. என்ன, நீ அந்த ஜானகி முன்னாடி கை கட்டி நிக்க போறியா? உனக்கானதை பிரிச்சு வாங்கிக்க. அதுதான் உனக்கான கௌரவத்தை கொடுக்கும். ஏய் பார்வதி, வா போலாம். சரி மாமா, நான் வரேன். நான் சொன்னதை மறந்துடாத. அதுக்கான வேலையை பாரு. சரிங்க மாமா. ம். நீங்க சொன்ன மாதிரி அந்த பார்வதிகிட்ட பேசிட்டேங்க. பார்வதிக்கு இப்ப நடந்த விஷயம் பெரிய அவமானமா தான் இருக்கும். கண்டிப்பா சொத்தை பிரிச்சு தர சொல்லி கேட்பான். அந்த வீட்டுல நெருப்பு பத்தி எரிய போகுது. என்ன மாயா, நீ இப்படி மாறிட்ட? நம்ம எப்படி இருந்தோம்? இப்ப இந்த கிராமத்துக்கு வந்து இவனுக்கு பெட் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்கறோம். ஆனா இது கூட நல்லாதான் இருக்கு. எப்படி படுத்து தூங்குறான் பாரு. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆனா அவனை சிரிச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது.
ஏய் என்ன தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை. என்னது கையில? ஆ, சீனுக்கு காஃபி. அவன் உன்கிட்ட கேட்டானா? இல்லை அத்தை, நானே தான். ஏய் அவனே கடையில ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு லேட்டா தான் வந்து படுத்தான். சும்மா எதுக்கு அவனை தொல்லை பண்ணிட்டு இருக்க? இல்லை அத்தை, ஆல்ரெடி லேட்டு தானே. அவன் கடைக்கு வேற போகணும்ல. அவன் என்ன செய்யணும்னு நீ தான் முடிவு பண்ணுவியா? அவனுக்கு நீ யாரு? ஏன் அத்தை, உங்களுக்கு தெரியாதா? என்ன பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடுறியா? ரொம்ப கனவெல்லாம் காணாத. அவன் என்னைக்கும் உன்னை அந்த மாதிரி பார்க்க மாட்டான். நீ நினைக்கிறதெல்லாம் என்னைக்குமே நடக்காது. அவனை தொந்தரவு பண்ணாத. அவன் தூங்கட்டும். பாத்தியாடா, உன்னாலதான் இவங்க கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. நான் நினைக்கிறது நடக்காதா? ம்? இப்ப எப்படி நடக்குதுன்னு பாருங்க. நல்லா மாட்டினியா? அழகா இருக்கடா. ஏய், நீ என்ன பண்றீங்க? காஃபி எடுத்துட்டு வந்தேன். நீ எதுக்கு எனக்கு எடுத்துட்டு வர? உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? உன் கையால எனக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நான் குடிச்ச காஃபிய பாதி எடுத்து குடிப்ப. அப்பெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருந்தது, இப்பதான் தெரிஞ்சிருச்சே. ஏய், என்ன சிரிச்சு வெறுப்பேத்துறியா? நான் ஒண்ணு பண்ணலப்பா. இந்தா காஃபி குடி. ஏய், அதான் சொல்றேன்ல, உன் கையால என்னால குடிக்க முடியாது. எங்க அம்மா கையால குடிச்சுக்கிறேன். இங்க பாரு, இந்த மாதிரி காஃபி குடுக்கறதெல்லாம் பண்ணா நீ செஞ்சதெல்லாம் மறந்துடும் நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி எல்லாம் நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் என் மனசு மாறாது. ஏய் சீனு, இப்படியே போய் தான் ஆகணுமா? ஏன் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? இல்ல, ஓ இஷ்டம். நீ போ. அத்தை, நீங்க தான் எனக்கு எப்பவும் காஃபி கொண்டு வந்து கொடுப்பீங்க. இப்ப யார் யாரோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்டா இப்படி காலையிலே கத்திட்டு இருக்க? எனக்கு காஃபி வேணும் அத்தை. அதான் பத்மாக்கா. என்ன அத்தை? ஐயோ அத்தை, ஏன் சிரிக்கிறீங்க? இப்படியே வாட வெளியே வருவ. கிச்சனுக்கு இப்படியே வராம வேற எப்படி வருது? ஐயோ போடா. அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? அத்தை, அது எனக்கு காஃபி. என்னடா இது? ஏய் சீனு, என்னடா இது? என்னது? என்ன சீனு இது? எங்க கிட்ட கோவமா இருக்குன்னு சொல்லி இந்த வேலைலாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கியா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல அத்தை. சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத சீனு. இரு, முதல்ல போய் உங்க அம்மா கிட்ட சொல்றேன். உனக்கு இருக்கு. அண்ணி, அண்ணி, அண்ணி எங்க இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? புரியாத மாதிரியே பேச வேண்டியது.
மவனே குட் மார்னிங். அப்பா இன்னைக்கு கடையில லோடு வருது, அதனால இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா போக வேண்டியிருக்கு. இதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? குட் மார்னிங் குட் மார்னிங். அதான் சொல்லிட்டீங்களே. உனக்கு குட் மார்னிங் அமைஞ்சிருக்கு, எனக்கு என்னைக்குமே பேட் மார்னிங் தான்டா. என்னாச்சு இன்னைக்கு எல்லாருக்கும்? அம்மா வாடா, எந்திரிச்சிட்டியா? அம்மா நீங்க எனக்கு காஃபி எடுத்துட்டு வர வேண்டியதானே? எதுக்கு கண்டவங்க எல்லாம் கொண்டு வராங்க? அண்ணி, நான் சொன்னேன்ல பாருங்க. என்னடா இது? என்னதுமா? உனக்கு தான் தெரியும்ல, நான் உன் கையால தான் காஃபி குடிப்பேன்னு. போய் எடுத்துட்டு வா போ. அப்படியே போட்டேனா? என்னடா பண்ணிட்டு இருக்க? கரும கரும. என்னம்மா? கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கல நீ. ஏய் பத்மா, எதுக்கு கல்யாணம் பண்ணவன போய் அடிச்சுக்கிட்டு இருக்க? அவன் எப்படி வந்து நிக்கிறான்னு பாத்தீங்களா? அடியே, புது மாப்பிள்ள அப்படித்தான் இருப்பான். என்னதான் கோபம் இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டியாச்சே. ஊர்லயே நெஞ்சில அவன் பொண்டாட்டி பேரை பச்சை குத்துனவன், இங்க சும்மா இருப்பானா? அப்பா நான் எந்த வேலையும் பண்ணலப்பா. டேய் சும்மா நடிச்சிட்டு இருக்காதடா. எனக்கே இப்பெல்லாம் உன் மேல சந்தேகம் வருது. நீ பண்ணாலும் பண்ணிருப்படா. அதான் வெக்கமே இல்லாம வந்து நின்னுட்டு இருக்கியே. அப்பா என்னாச்சு அம்மாக்கு? டேய் உனக்கு தாண்டா ஏதோ ஆயிடுச்சு. ஏன்டா இப்படி மாறிட்ட? அந்த மாயாவால பட்டதெல்லாம் மறந்துட்டியா? உன் அப்பா உயிர் பொழைச்சு வந்தாருடா. எல்லாத்தையும் மறந்துட்டு அவ கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டல. காலையில இருந்து எல்லாருக்கும் என்ன ஆச்சு? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு எல்லாம்? ஆளாளுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. டேய் போய் உன் முகத்தை கண்ணாடியில பாரு. ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும். கண்ணாடியிலையா? போ போய் பாரு. ஏய் இதெல்லாம் உன் வேலைதானா? என்னது ஏன் வேலையா? நீ தானே கிஸ் பண்ண சொன்ன, அதான். என்னடி விளையாடுறியா? உன்ன ஏய் நில்லு. ஏய் நில்லுங்கறல்ல. வேண்டாம் சீனு. ஏய் மாயா நில்லு. இங்க பாரு. கேளு. ஓடுனா அவ்வளவுதான். நீ தானே. ஏய் நில்லுடி. டேய் 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 சீனு. இதுக்கு தான் சொன்னேன் நான் வேண்டான்னு. அம்மா 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 போய் சொல்றாமா? வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்காமா? அட போ சீனு. நீ உள்ள ஒரு மாதிரி பேசுற, வெளியில ஒரு மாதிரி பேசுற. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். ஏய் அம்மா அவ வெறுப்பேத்தி பாக்குறா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. அவ மேல என் கோவம் என்னைக்குமே போகாது. ஏய் மாயா. அண்ணி, அண்ணி, அந்த மாயா மாயக்காரி. ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம சீனோட மனசை மாத்த பாக்குறா. இதுக்கு நாம தான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். வேலையெல்லாம் முடிஞ்சா? மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு மாப்பிள்ள, அதான் வேலையாட்கள் எல்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன். அப்படியா? என்னடா கடைக்கு நாளைக்கு போலியா? முடிச்சிருங்க மாமா. எங்க மாப்பிள்ள இல்ல இல்ல சார், நாளைக்கு அதை பத்தி வரலாங்களா? பார்த்துட்டு சரி சரி சரி. அடடே வாங்க வக்கீல் சார். வணக்கம். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். உட்காருங்க சார். வணக்கம். உட்காருங்க. அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணன் ஏதாவது வர சொன்னாப்லையா? இதோ அண்ணனே வந்துட்டாரு. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அண்ணன் நீங்க வர சொல்லியிருப்பீங்கன்னு தான் நான் நினைச்சேன். அப்போ நீங்க கூப்பிடலன்னா நான் தான் வர சொன்னேன்.
நீ வர சொன்னியா? நீ எதுக்கு வர சொன்ன? உங்களுக்காக தாங்க வர சொன்னேன். இந்த வீட்ல உங்க மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் இவரை நான் வர சொன்னேன். ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? எதுக்கு வர சொன்னேன்னு கேட்டா நீ என்னமோ உளறிக்கிட்டு இருக்க. ஆ? இப்ப எதுக்காக நீ இவரை வர சொல்லிருக்க அதை புரியுற மாதிரி சொல்லு. மாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஏய் பார்வதி, நான் தானே உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். என்கிட்ட பதில் சொல்லாம அண்ணன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. சிவா, இரு. என்ன விஷயம் சொல்லு பார்வதி. ஏன் மாமா, உங்களுக்கு அடுத்தபடியா இந்த வீட்ல என் புருஷனுக்கு மரியாதை இருக்கா இல்லையா? என்ன புதுசா என்னென்னமோ கேக்குற? பார்வதி, உன் மனசுல ஏதாவது இருந்தா எல்லார்கிட்டயும் நீ பேசிருக்கலாம்ல. அத நான் மாமா கிட்டயே பேசிக்கிறேன். மாமா, அவருக்கு பேரு மரியாதை எல்லாம் கிடைக்கணும்னு ஒரு பொண்டாட்டியா நான் எதிர்பார்க்கறது தப்பு இல்ல தானே மாமா? இந்த ஊர்ல உங்களுக்கு அடுத்து அவருக்கு தான் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கணும். ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படுறதும் இல்ல, அவருக்கான உரிமையை கேட்கறதும் இல்ல. அதனாலதான் அவருடைய பொண்டாட்டியா நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு எடுத்திருக்க? அவருக்கும் எல்லாரும் முன்னாடியும் மதிப்பு மரியாதை எல்லாம் வரணும்னா அவருக்குன்னு ஒரு ஆஸ்தி இருக்கணும். அதுக்கு ஒரே வழி நம்ம குடும்பத்தோட சொத்தை பிரிக்கணும். பார்வதி, என்ன? ஏய், என்னடி பேசுற? ஆமா அத்தை, அவருக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. ஐயோ, ஏய், என்னடி பேசிட்டு இருக்க நீ? ஆ? அண்ணன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் முன்னாடியே சொத்தம் பிரிச்சு கேப்பியா நீ? ஆ? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? உன்ன டேய், இந்த பாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஆ? ஏங்க, நான் உங்களுக்காக தாங்க பேசிட்டு இருக்கேன். ஏய், நான் உன்கிட்ட கேட்டனா? ஆ? உன்கிட்ட எனக்கு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் வேணும்னு உன்கிட்ட கேட்டனா? ஏய், என் அண்ணனுக்கு நான் தம்பியா இருக்கிறது எனக்கு பெரிய மரியாதை தாண்டி. தேவையில்லாம பேசிக்கிட்டே இருந்தீன்னு வையேன், அவ்வளவுதான் பாத்துக்க. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, இவளுக்கு சுத்தமா அறிவுங்கிறதே இல்ல சார். இவ பேச்சை கேட்டு நீங்க எதுக்கு சார் வந்தீங்க? ஏங்க, கொஞ்சமாவது நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறீங்களா? இங்க பாருங்க, நாம கௌரவமா வாழணும்னா நாமளும் கொஞ்சம் சொத்து பத்தோட இருந்தா மட்டும் தாங்க அது முடியும். மொத்த சொத்துக்கான பவரும் மாமா பேர்ல தானே இருக்கு. பார்வதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்ப எதுக்குமா சொத்து பிரிக்கணும்? சிவாவுக்கான மரியாதைய அவரும் சரி, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சரி கொடுத்துட்டு தானமா இருக்கோம். அண்ணி, நீங்க என்ன அண்ணி, நீங்க அவகிட்ட போய் பேசிக்கிட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளை மதிச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏய், பாவனை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் இரு. இத பாருங்க வக்கீல் சார், இந்த குடும்பத்தோட சொத்தை எத்தனை ஜென்ம ஆனாலும் யாரும் பிரிக்க போறது இல்ல. அதனால தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க சார். சார், நீங்க இருங்க. ஏம்மா தங்கச்சி, ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே இந்த வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல இது வேறயா? சொத்தை பிரிச்சா கௌரவம் வந்துருமா? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு,
அதுவே நமக்கு மரியாதை தானே? ஏனா அப்படியே இங்க இருக்கு. அவர் ஏதோ இந்த வீட்ல எல்லா வேலையும் செய்யற ஒரு ஆளா தானே இருக்காரு. பார்வதி, உன் மேல கை வைக்க வேணான்னு பாக்குறேன். ஏன் நான் ஒண்ணும் தப்பா பேசலையேங்க. இப்ப இந்த கோவில்ல பரிவட்டம் கட்டுற மரியாதை மாமாவுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்திருக்கணும். ஆனா அத ஜானகிய கலப்பை வாங்கிக்கிட்டாங்க. இதோ நிக்கிறாள இந்த மாயா என்னெல்லாமோ பேசி என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை பறிச்சுட்டு ஜானகி அக்காவுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டா. ஆனா அக்கா, நீங்களும் அதை போய் நல்ல பெருமையா ஏத்துக்கிட்டீங்க. சித்தி, அது நம்ம குடும்பத்துக்கு சேர வேண்டிய மரியாதை போயிடக்கூடாதுன்னு தான் பெரியம்மாவை ஃபோர்ஸ் பண்ணி நான் ஒத்துக்க வச்சேன். ஏய், நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கன்னு தெரியும்டி. உன்னாலதான் திரும்பவும் இவ்ளோ பிரச்சனை வந்தது. பார்வதி சொத்தை பிரிக்கணும்னு நிக்கிறா. உன்னால இந்த குடும்பம் எவ்வளவு அவஸ்தைப்பட போகுதுன்னு தெரியல. பார்வதி, இங்க பாரு, நீ எல்லை மீறி போய்கிட்டு இருக்க. நான் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அண்ணியே அதுக்கப்புறம் போய் ஏத்துக்கிட்டாங்க. அண்ணி ஒண்ணும் இந்த மரியாதை அவங்களுக்காக வேணும்னு கேட்கல, சரியா? நீங்க வேண்டான்னு எதுக்கு சொன்னீங்க? அதுக்கு காரணம் இந்த கூட்டு குடும்பம் தானே. அது இனிமே தேவையில்லை. சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க. சொன்னா கேளுங்க. வாங்க வாங்க, இப்படி வாங்க. மாமா, எல்லாத்துலயுமே நீங்க நீதி நியாயம் எல்லாம் பாக்குறவரு. எங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்வீங்க நான் நம்புறேன். வக்கீல் சார், யார் யாருக்கு என்ன சொத்து வேணும்னு கேட்டு உயிர் எழுதுங்க. சொத்தை பிரிச்சிடலாம்.